வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்மோ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்பம் தாங்க செய்ய போகிறோம். வாழைப்பழம் எங்கள் வீட்டில் நிறைய கனிஞ்சு போயிடுச்சு. இந்த கனிஞ்ச வாழைப்பழம் தான் அப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் உரித்து எடுத்துப்போம், மேஷ் பண்ணி வச்சுப்போம். நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா உழவன் நாட்டு சர்க்கரை தான் வாங்கி வந்து வச்சுருக்கோம். அதில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி மைதா ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, ரவா ஒரு கப்பு, ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கோம். இல்லை ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் பொடி போட்டால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் எசன்ஸ் போட்டுக்க போகிறேன், ரோஸ் எசன்ஸ் போட்டுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எசன்ஸு, அதனால் எசன்ஸ் போட்டு செஞ்சால் அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்கன்னு எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பால் ஒரு அரை டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். முதல்ல வாழைப்பழத்தெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைப்பழம் எல்லாத்தையும் உரிச்சிட்டோம். இது ஏலக்கி தான் வாழைப்பழம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லா வாழைப்பழத்தையும் மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்ம எல்லா வாழைப்பழத்தையும் மேஷ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன். அரிசி மாவு ஒரு கிண்ணம் அரிசி மாவு, ரவா ஒரு கிண்ணம் ரவா, ஏதோ ஒரு குவான்டிட்டி வச்சுங்க, ஈக்குவலாக போட்டுங்க எல்லாம். இது மைதா, அதுவும் ஒரு கிண்ணம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம அப்படியே கையால் மிக்ஸ் பண்ணுறத விட மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் எசன்ஸும் ஒரு பிஞ்சு ஆப்பச்சோடா. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பால் விட்டுக்கலாம். பால் பார்த்து தேவையான அளவு பார்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ். அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப. அதனால் அரை ஸ்பூன் எசன்ஸ் விட்டாச்சு. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு போட்டுவோம், ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, அவ்வளோதான். நம்ம இதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்சியில் கொட்டி ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நம்ம நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். அதில் கட்டியாகிடுச்சு, பால் ஊற்றி அடிக்கலாம். அரை டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன், அரை டம்ளரும் ஊற்றிட்டேன். சொல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு கப்பு அதே அளவுக்கு தேங்காவும் துருவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காவும் போட்டுக்கலாம். தண்ணி கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப கட்டியாக இருக்கு பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்குது, எடுத்து விட்ற முடியாத அளவுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி முதல்ல நான் ஒரு அரை டம்ளர் ஊற்றி தான் அது பால் ஊற்றினேன். அப்புறம் தண்ணியும் ஒரு அரை டம்ளர் மிக்ஸ் பண்ணேன், பத்தலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு கிண்ணமும் நான் அரிசி மாவு கலந்துக்கிட்டேன். இதில் நம்ம எல்லா மாவுமே கலந்துக்கலாம், கோதுமை மாவு கூட கலந்துக்கலாம். ஒரு கப்பு நான் இப்போ தேங்காய் பூவும் ஓட்டி கலந்துக்கிட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் கல்லும் போட்டாச்சு, ஸ்டவ் பண்ணி ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நெய் வேணாலும் நம்ம ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் நான் காட்ட மறந்துட்டேன். இதில் கோதுமை மாவு கூட ஒரு கப்பு போட்டுக்கலாங்க. தித்திப்பு நிறையா தான் இருக்குது. கோதுமை மாவு இன்னொரு கப் போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே இதில் ஈக்குவல் அளவு தான் போட்டுக்கிட்டோம். ஆனால் சர்க்கரை மட்டும்தான் 2 கப்பு அளவு போட்டுக்கிட்டோம், பெரிய கப்பில் போட்டோம். அதனால் நான் அரிசி மாவு 2 கப்பும் கோதுமை மாவு ஒரு 3/4 கப்பும் போட்டிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ராப்போ தேங்காவும் ஒரு கப்பு போட்டிருக்கோம். எல்லாமே ஈக்குவலுங்க. நாட்டு சர்க்கரை மட்டும் அதிகமாக போனதால் நான் இப்போ கோதுமை மாவு ஒரு அரை கப்பு, அரிசி மாவு ஒரு கப் போட்டுக்கிட்டேன். இப்போ மாவு கரெக்டாக பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நெல் காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிலையும் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான் அது.
இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கோதுமை மாவும் நான் அதில் ஒரு 1/2 கப் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசி மாவு 2 கப்பு போட்டிருக்கேன். மீதி எல்லாம் ஈக்குவல். அரிசி மாவு 2 கப்பு, கோதுமை மாவு 1/2 கப்பு, மீதி எல்லாமே ஈக்குவல். தேங்காய் 1 கப்பு, சின்ன கப்பு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் 1 கப்பு தான். இப்போ இதில் வந்து நம்ம அரை ஊற்றிப்போம். ஏன்னா வெந்தவுடனே எப்பயுமே கொஞ்சம் புஷ்ஷுன்னு குண்டாயிடும். கொஞ்சம் ஆப்பசோடாவும் போட்டிருக்கிறதால நல்லா குண்டு குண்டாக வரும். வாழைப்பழம் மீந்துச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. வாழைப்பழமாக சாப்பிட மாட்டாங்க, கீராக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி அப்பமாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த ஏலக்கி பழம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மேலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே எண்ணெய் எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது தான். ஆனால் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வேகும். அதனால் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டோம். கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கலாம், வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டோம். திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி போர்க்கும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டிக்கும் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா ஈஸியாக திரும்பி வந்துருச்சு குண்டு குண்டா. இந்த ஆமை ஓடு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த அப்பம், பார்க்கறதுக்கு அழகாக. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரென்த்தும் கூட. இதில் எல்லா மாவுமே கலந்துருக்கோம். நம்ம வந்து ஒரு மாவு மட்டும் கலக்கலை. கோதுமை மாவு, மைதா மாவு, ரவா, அரிசி மாவு, தேங்காய் எல்லாமே கலந்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய்யும் கலந்துருக்கேன். அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். திருப்பி போட்டோன்னே நம்ம ஒரு சொட்டு எண்ணெய், ரொம்ப ஊற்ற தேவையில்ல. ஆயில் உடம்பு கெடுதி. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். சில பேர் நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்கங்க, அது உடம்புக்கு கெடுதிங்க. அவ்வளோ ஊற்ற தேவையில்லை. நம்ம ஓரளவு பார்த்து ஊற்றிக்கிட்டா போதும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஸ்லோ ஃபயரில் வேகட்டும். ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும். அப்பம் வந்து உடம்புக்கு ஹெல்த்தி, டேஸ்டியாகவும் இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தி. கொஞ்சம் பொருளை வச்சு நிறைய செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாது ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் எல்லா மாவும் கலந்து செஞ்சுருக்கேன். நான் அதான் டிஃப்ரெண்ட்டு. தேங்காய் போட்டிருக்கேன். எடுத்துடலாம். இப்போ சூப்பராக எம்மியாக வெந்துருச்சு. அப்பம் பாருங்கள், குண்டு குண்டாக பார்க்கவே அழகாக இருக்குது. ஆசையாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட பிடிக்கும். அவங்க கோதுமை தோசை, இந்த மாதிரி மைதா தோசை இது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது. ஊற்றிக்கலாம். மேலேயும் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. வெந்துட்டுருக்கட்டும். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன், வெந்துட்டுருக்கட்டும். வந்து இதே மாதிரி இன்னும் 2 செட்டு வருங்க. அந்த அளவுக்கு அப்பம் இருக்குது, மாவு இருக்குது. வந்து நம்ம இப்போ ரெடியான அப்பத்தை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம், வீடியோ முடிச்சுக்கலாம். அது இன்னும் 2 செட்டு இருக்குது, எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்து வர்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.